முதலாக அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்லை, தொடங்கிய காலத்தில். ஆதவர்ஜுனா கேட்பது ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்கள் பார்க்கறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள். நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி அது பிரச்சனை, இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும். எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி? இதை விட கொடிய சனாதனம் இருக்க? எங்கள் எல்லாரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்லை. இல்லை, எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்ததுல. அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்கள் வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க. இது தர முடியாது, ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன்? நாங்க கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்க போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நின்று வந்தீங்களா இல்லையா? வந்தீங்களா இல்லையா? எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி? அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது, அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல. அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது, அதை கேட்டு பெற தெரியுது. இங்க அதே போலதானே இங்க நீங்க கேட்போம். அதானே ஜனநாயகம். அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒண்ணு இங்கே ஒண்ணுன்னா அது என்ன சரியான சமமான இருங்க. அது சரியா? அது சரியா? இல்ல உங்க வாக்குகள்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல இப்ப தனிச்சு நிக்கிறேன். 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க.